வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி பார்க்க போறோம். இந்த சட்னியை ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த சட்னியை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாம நல்லா இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இந்த உளுந்தை அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட 2 பெரிய பூண்டை 2 கட் பண்ணி சேர்க்கிறேன். சின்ன பூண்டுனா நீங்க 4 சேர்த்துக்கங்க. இதையும் லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாயும் வறுத்துட்டு இது கூட 2 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். மூடி போட்டோம்னா தக்காளி நல்லா வேகமாக வதங்கிரும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளும் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காம 4-5 சுத்தி எடுத்துக்கலாம். இந்த அளவு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய், தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். இதே மாதிரி சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.